ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 1134. இங்கு நல்ல சந்ததி என்ற கதையினை காண்போம். முன்பு ஒரு சமயம் மரிஷி முனிவரின் மகனான கஷ்யப முனிவர் மாலை நேரத்தில் யாகத்தியை நாவாக கொண்ட முழுமுதற் கடவுளுக்கு நிவேதனங்களை படைத்த பின்பு சமாதியில் அமர்ந்தார். அப்போது அவரின் மனைவியும் தக்ஷனின் புதல்வியுமான திதி குழந்தை வேண்டும் என்பதற்காக தனது கணவரை அணுகி தனது இச்சையினை எடுத்து உரைத்தாள். அவள், ஓ கற்று அறிந்தவரே, மதம் கொண்ட யானை வாழை மரத்தை மிதித்து குலைப்பது போல் மன்மதனும் காமத்தால் என்னை துன்பப்படுத்துகின்றான். உமது முழு கருணையை என் மீது வைத்து என்னிடம் அன்புடன் நடந்து கொள்வீராக. எனக்கு குழந்தை வேண்டுமென விரும்புகிறேன். உமது படைப்பின் நோக்கமே உயிர்களை பெருக்குவதுதானே. உமது போன்ற கணவன்மார்கள் புதல்வர்களை பெறுவதனால் புகழ் அடைகின்றார்கள். எங்களுடைய நலனில் மிகுந்த அக்கறை உடைய எங்கள் தந்தை தக்ஷன் எங்களில் 13 பேரை உமக்கு மணமுடித்து கொடுத்தார். நாங்களும் உங்கள் நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக இன்று வரை இருக்கின்றோம். ஆகையால் எனது இச்சையினை தீர்த்து வைப்பீராக என திதி வேண்டிக் கொண்டு நின்றாள் அவள். இதனை கேட்ட கஷ்யபர், ஓ துன்பத்தில் வருந்துபவளே, உனது விருப்பம் எதுவாயினும் உடனடியாக அதனை நான் நிறைவேற்றுவேன். உன்னைத் தவிர வேறு யார் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், நீதிகளுக்கு ஆதாரமாக இருக்கின்றார்கள்? படகால் ஒருவன் கடலை கடப்பது போல் ஆபத்தான இந்த வாழ்க்கையை மனைவியின் மூலமாக ஒருவன் கடக்க முடியும். கோட்டையின் பாதுகாவலன் அத்துமீறி நுழையும் கொள்ளைக்காரர்களை எளிதில் வெற்றி கொள்வது போல மனைவியின் மூலமாக ஒருவன் புலன்களை வெற்றி கொள்ள முடியும். இது மற்றவர்களுக்கு இயலாதது ஆகும். உன்னை திருப்தி செய்வது எனக்கு இயலாதது ஆயினும் கூட குழந்தை பேற்றிற்காக உனது காம இச்சையினை நான் உடனே திருப்திப்படுத்துகின்றேன். ஆனாலும் ஒரு சில முகூர்த்தங்கள் நீ காத்து இருக்க வேண்டும். அப்போதுதான் பிறர் என்னை பழி கூறமாட்டார்கள். அந்த குறிப்பிட்ட நேரமானது மிக மிக அமங்கலகரமானது ஆகும். ஏனென்றால் இந்த நேரத்தில் பயங்கர தோற்றமுடைய பூத கணங்களும் அவற்றின் தலைவரும் அவரோடு இருக்கும் அவரின் துணைவர்களும் கண்ணுக்கு தென்படுகின்றார்கள். இந்த நேரம் பூதகணங்களின் தலைவரான சிவபெருமான் தனது காளை வாகனத்தின் மீது அமர்ந்து வர அவருடன் தங்களது நன்மைக்காக அவரை பின்பற்றும் பூதங்களும் சேர்ந்து வரும் நேரமாகும். சிவபெருமானின் மேனி சிவந்த நிறம் உடையது. அவர் களங்கமற்றவர் என்பதோடு தனது உடல் எங்கும் சாம்பலை பூசியிருப்பவர் ஆவார். சுழல் காற்றினால் பறந்து வந்த சுடுகாட்டு தூசி அவருடைய சடைமுடியில் ஒட்டியிருக்கும். சூரியன் மற்றும் சந்திரன் மற்றும் அக்னி ஆகிய 3 விழிகளை உடைய அவர் உனது கணவரின் இளைய சகோதரர் ஆவார். இப்பொழுது சிவபெருமான் யாரையும் தன் உறவினராக கருதுவது கிடையாது. இருந்தும் அவரோடு தொடர்பு இல்லாதவர் என்று ஒருவரும் கிடையாது. அவர் யாரிடத்தும் விருப்பு கொள்வது கிடையாது, வெறுப்பு கொள்வது கிடையாது. இவ்வாறாக கஷ்யப முனிவர் திதிக்கு அறிவுரை கூறினார். அவர் ஆனாலும் மன்மதனால் தூண்டப்பட்ட திதி வெட்கமும் ஞானமும் அற்ற ஒரு பறத்தையை போன்று தன் கணவரின் ஆடைகளை பிடித்து இழுத்தால். அவள் மனைவியின் உள்ளக்கடங்கை அறிந்து கொண்ட கஷ்யப முனிவர் தடை செய்யப்பட்டு இருக்கும் நேரத்தில் அந்த செயலை செய்வதற்கு சம்மதித்தார். பின்பு அவர் வணங்குவதற்கு உரிய விதிக்கு வணக்கம் செலுத்திய பின்பு தனிமையான இடத்தில் திதியுடன் கூடினார். அவர் பின்பு கஷ்யபர் நீராடிவிட்டு சமாதி நிலையில் அமர்ந்து பேச்சை கட்டுப்படுத்தி மந்திரத்தினை வாயில் ஜபித்தபடி பிரம்ம ஜோதியின் தியானத்தில் ஆழ்ந்துவிட்டார். அவர் இதன் பின்பு தவறான செயலினால் முகம் வாடி தலைகுனிந்த திதி தன் கணவனை அணுகி, அன்பிற்குரிய கணவரே, அனைத்து உயிர்களுக்கும் தலைவரான சிவபெருமான் எனது கருவை அழிக்காதிருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவருக்கு எதிராக மிகப்பெரிய குற்றத்தை நான் புரிந்துவிட்டேன். ஒரே சமயத்தில் கொடூரமான தேவராகவும் அதே சமயத்தில் உலக ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுபவருமான சினமிக்க சிவபெருமானுக்கு எனது வந்தனங்கள். எனது இளைய சகோதரி சதியின் கணவர் ஆதலினால் அவர் எனக்கு மைத்துனர் ஆவார்.
அவர் என் மீது மகிழ்ச்சி அடைவாராக என வேண்டிக் கொண்டாள் அவள். இதனை கேட்ட கஷ்யபர், உனது மனம் மாசு அடைந்து இருந்த காரணத்தினாலும் அந்த குறிப்பிட்ட நேரம் குறை உடையதாக இருந்த காரணத்தினாலும் எனது அறிவுரைகளை நீ புறக்கணிக்க காரணத்தினாலும் தேவர்கள் இடம் நீ பாராமுகமாக இருந்த காரணத்தினாலும் எல்லாம் அமங்கலம் ஆகிவிட்டன. ஓ இருமாப்பு உடையவளை, உனது நிந்தனைக்குரிய கற்பத்தில் இருந்து ஆணவமிக்க 2 மைந்தர்கள் பிறப்பார்கள். அதிர்ஷ்டம் இல்லாதவளே, உலகிற்கும் அவர்கள் தொடர்ந்து தொல்லைகள் தருவார்கள். அவர்கள் ஏழை மற்றும் குற்றமற்ற உயிர்களை கொள்வார்கள், பெண்களை கொடுமைப்படுத்துவார்கள், மகாத்மாக்களை சினம் ஊட்டுவார்கள். அந்த நேரத்தில் பிரபஞ்சத்தின் நாயகரான பகவான் அவதாரம் செய்து அவர்களை அழித்து விடுவார் என கூறினார். இவ்வாறாக திதியின் கற்பத்தில் இருந்து கொடூரமான அசுரர்களான இரண்யாக்ஷனும் இரண்யகசிவும் தோன்றினார்கள். அவர்கள் தொடர்ந்து உலக நலனிற்கு கேடு விளைவித்து வந்தார்கள். இறுதியில் பகவான் அவதாரங்களான வராகர் மற்றும் நரசிம்மரால் கொல்லப்பட்டு நற்கதி அடைந்து விட்டார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் தூய பக்தரான கஷ்யபர் கூறியவாறு தவறான முறையில் தவறான நேரத்தில் மாசு அடைந்த மனதுடன் கற்பம் ஏற்றதால் மிக கொடூரமான குழந்தைகள் பிறந்தன. இந்த கருத்தே பகவத்கீதை 1.40. கிருஷ்ணா, அதர்மம் தலையெடுக்கும்போது குல பெண்கள் களங்கம் அடைகின்றார்கள். குலப்பெண்கள் களங்கம் அடைவதால் வாரணசியா தேவையற்ற சந்ததிகள் உண்டாகின்றன என குறிப்பிடுகின்றது. நல்ல சமுதாயம் உருவாவது பெண்குலத்தின் கற்பை பொறுத்து இருக்கின்றன. குழந்தைகளை தவறாக வழிநடத்துதல் எளிது, அதுபோன்று பெண்களும் தவறாக வழிநடத்தப்படுவது எளிது. ஆகவே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் குடும்ப உறுப்பினர்களின் பாதுகாப்பு தேவைப்படுகின்றது. பெண்கள் மனம் முடிக்கும் முன் தந்தையாலும், மனம் முடித்த பின்பு கணவனாலும், கணவனுக்கு பின் மகனாலும் ஆக எந்த நிலையிலும் பாதுகாக்கப்பட்டு வழிகாட்டப்பட வேண்டியவர்கள் என்பது சாஸ்திரங்களின் கூற்று ஆகும். பல்வேறு பக்தி சேவையில் ஈடுபடுத்தப்படுவதன் மூலம் பெண்கள் பாதுகாக்கப்படுகின்றார்கள். அவர்களது கற்பு பக்தி நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்கும். தர்மம் குலையும் போது, இத்தகைய பாதுகாப்பை மீறும் போது பெண்களும் ஆண்களும் கலந்து செயல்படும் சுதந்திரம் பெற்று விடுகின்றார்கள். இதனால் பெண்களின் கற்பு சிதறி முறையற்ற உறவுகள் தோன்றி தேவையற்ற சந்ததிகள் உண்டாகி விடுகின்றன. அனுமதிக்கப்பட்ட குடும்ப வாழ்விலும் கூட தவறான நேரத்தில் தவறான மனநிலையில் உறவு கொண்ட காரணத்தினால் கஷ்யபருக்கும் திதிக்கும் உலகுக்கு கேடு விளைவித்த அசுரர்களான இரண்யாக்ஷன் இரண்யகசிபு பிறந்தார்கள். இல்லற வாழ்விலும் கூட கட்டுப்பாடற்ற உறவை சாஸ்திரம் அனுமதிக்க கிடையாது. உதாரணமாக பகல் நேரத்திலோ சந்தியா நேரத்திலோ ஏகாதசி போன்ற விரத நாட்களிலோ விலக்கப்பட்ட நாட்களிலோ உறவு கொள்வதை சாஸ்திரங்கள் அனுமதிக்க கிடையாது. இவ்வாறு இருக்கையில் இல்லறத்திற்கு முரண்பற்ற முற்றிலும் தவறான முறையில் வரும் உறவினால் பிறக்கும் குழந்தைகளை பற்றி கூற என்ன இருக்கின்றது? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்